கே.சி. பழனிசாமி சார், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். இந்த வழக்கு அப்படின்றது ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு மீண்டும் மீண்டும் அது ஒரு கிட்டத்தட்ட பலரும் சொன்னது ஒரு இடியாப்ப சிக்கல் போல ஆயிடுச்சு. இந்த சட்ட விதிகள், நீதிமன்ற தீர்ப்பு, தேர்தல் ஆணையத்தின் நிலைப்பாடு அப்படின்றது. இப்போ இந்த உயர்நீதிமன்ற தீர்ப்பு இதில் முக்கியமான டேக்அவே உங்களுக்கு சாதகமான அம்சம்னு எதை பார்க்குறீங்க? தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அப்போ தேர்தல் ஆணையத்தில் இதுவரை என்னுடைய வழக்கு என்பது 2017 நிலுவையில் இருக்கு. அதுபோல பல ஆண்டுகள், இப்போ புகழேந்தியோ அல்லது ரவீந்திரநாத்தோ இப்போ கொண்டு வந்து அவங்க வந்து மனு செய்தவர்கள். என்னுடைய மனு சசிகலா அவர்கள் பொதுச் செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்ட காலத்தில் இருந்து தேர்தல் ஆணையத்தில் நிலுவையில் இருக்கு. பல மனுக்கள் அதனுடைய தொடர்ச்சியாக 2024 வரை கொடுத்த மனுக்கள் வந்து நிலுவையில் இருக்கு. இப்பொழுதுதான் முதல் முறையாக தேர்தல் ஆணையம் அது விசாரிக்க வேண்டும் என்கிற உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இது தொண்டர்களது உரிமைகளை நிலைநாட்டக்கூடியதாக இதற்கு முன்பு கொடுத்த சில அனுமதிகள், அதாவது தீர்ப்புகளாக இல்லை, சில அனுமதிகள், அதாவது பதிவேற்றம் செய்து கொண்டார்கள், ஆன் ரெக்கார்டு எடுத்துக்கிட்டாங்க, அல்லது சிலதை அனுமதித்தார்கள். சமீபத்தில் சென்ற ஈரோடு இடைத்தேர்தலின் போது இடைக்காலமாக எடப்பாடி பழனிசாமி ஃபார்ம் ஏ ஃபார்ம் பில கையெழுத்திடலாம் என்கிற அந்த கடிதம் உள்பட எல்லாமே மறு பரிசீலனைக்கு அது உட்படுத்தப்படுகிறது. அது வந்து இதுல வந்து ஒரு பெரிய மாற்றமா பார்க்கலாம். இதை தேர்தல் ஆணையம் முடிவெடுக்கலாம், இதற்குள் நீங்க முடிவெடுக்க வேண்டும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா, இல்ல உயர்நீதிமன்றம் முதல்ல நீங்க ஒரு முடிவுக்கு வாங்க அப்படின்னு பந்த தள்ளி இருக்கா? நாளைக்கே வந்து தேர்தல் ஆணையம் இல்லைங்க இதுல நாங்க முடிவெடுக்க முடியாது, இது உட்கட்சி பிரச்சனை அப்படின்னு சொல்லி தள்ளி நிற்கவும் வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதற்கான வாய்ப்புகள் வந்து மிக குறைவு. அப்படி இருந்திருந்தா தேர்தல் ஆணையம் அதை விசாரணைக்கு எடுத்திருக்க மாட்டாங்க. அப்படி இருந்திருந்தால் நீதிமன்றம் அதற்கு அந்த ஒரு டைரக்ஷனை கொடுத்திருக்க மாட்டாங்க. அப்ப நிச்சயமாக ஒரு சீரியஸ் கன்சிடரேஷன், அதிகமாக அதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஆராய்ந்து அதில் ஒரு தீர்ப்பை வழங்க வேண்டிய ஒரு கட்டாயம் தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கு. அப்ப நிச்சயமாக அது வந்து அந்த மனுக்கள் வந்து பரிசீலனிக்கப்படும். மூல வழக்கு உரிமையியல் நீதிமன்றத்துல ஒண்ணு இருந்துட்டு இருக்கு. இப்ப தேர்தல் ஆணையத்திட்ட இந்த பிரச்சனை வருது அப்படின்னா தேர்தல் ஆணையம் இனி என்ன செய்வாங்க? இதைத்தான் எல்லோருமே தவறாக புரிந்து கொண்டு இருக்கிறார்கள். அதாவது ஒரு நீதிமன்ற தீர்ப்புல யாரெல்லாம் அதற்கு அந்த வழக்குல சம்பந்தப்பட்டிருக்கிறாங்களோ அவங்களத்தான் கட்டுப்படுத்தும், மற்றவர்களை கட்டுப்படுத்தாது. எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா இபிஎஸ்னா அது ஓபிஎஸ், இபிஎஸ்க்கு மாற்று ஓபிஎஸ் அல்ல. ஓபிஎஸ் நிறுத்தினா இதை விட 10 மடங்கு எடப்பாடி பழனிசாமிக்கு நல்ல பேர் வந்துடும். இபிஎஸ்க்கு மாற்று ஓபிஎஸ் அல்ல. சரி, அந்த வழக்குகள் எல்லாம் இபிஎஸ் எடப்பாடி பழனிசாமியா ஓ பன்னீர்செல்வமானா எடப்பாடி பழனிசாமி வென்றிருக்கிறார். சரி, இது என்னுடைய வழக்கு. டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நீதியரசர் சிஸ்தானி பேரா 52 55 வரை, அதாவது தேர்தல் ஆணையத்தில் அந்த இபிஎஸ் ஓபிஎஸ் அணிகள் இணைந்த பொழுது நான் ஒரு மனு கொடுத்தேன். அதாவது நீங்க சின்னத்தை இபிஎஸ் ஓபிஎஸ் இணைந்த அணிகளுக்கு கொடுங்க, ஆனால் அவர்கள் விதிகளை திருத்த முற்படுவதை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று என்னுடைய அந்த மனு கொடுத்திருந்தேன். அதை தேர்தல் ஆணையம் பரிசீலிக்கல. ஆனா அந்த தேர்தல் ஆணையம் ரெட்டலை சின்னம் ஒதுக்கின வழக்கு டெல்லி உயர் நீதிமன்றத்தில் நீதியரசர் சிஸ்தானி அவர் முன்னாடி விசாரணைக்கு வந்த பொழுது நான் என்னுடைய வழக்கறிஞர் மூலமாக வைத்த வாதம், இந்த பைலாவோட அமெண்ட்மெண்ட் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தொண்டர்களுக்கு கொடுத்திருக்கிற உரிமை, ஜெயலலிதா அம்மா தொண்டர்களுக்கு கொடுத்திருக்கிற உரிமை, அது வைக்கிற பொழுது அவர் கொடுத்த தீர்ப்பு பேரா 52 55 வரை இந்த இயக்கத்தை உருவாக்கிய புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் ஜெயலலிதா அம்மாவும் தொண்டர்களுக்கு கொடுத்திருக்கிற உரிமையை நீங்க பொதுச் செயலர்னு பேர் வச்சுக்கோங்க, ஒருங்கிணைப்பாளர்னு பேர் வச்சுக்கோங்க, ஆனால் அந்த உரிமைகளை பறிக்க கூடாது. இது மிக தெளிவாக அந்த தீர்ப்புல கொடுத்திருக்கிறாங்க. நான் கேட்பது அது உச்சநீதிமன்றம் அங்கீகரித்திருக்கிறது அந்த தீர்ப்பை. சரி, இப்போ இது இந்த உரிமையியல் தீர்ப்பு அதை கட்டுப்படுத்தாதுன்றீங்க. இப்போ உரிமையியல் தீர்ப்புன்றது இதற்கு கட்டுப்படுத்தாது. ஆனா நீதிமன்றம் இன்றைய தீர்ப்பில் கூட சொன்னது வந்து மூல வழக்கு இருக்கு, உரிமையியல் வழக்கு இருக்கு, அதுக்கு நீங்க கட்டுப்பட்டவங்க அப்படின்றத சொல்லியும் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நான் புரிதலுக்காக கேட்குறேன். ஏன்னா நீண்ட நெடிய சட்ட போராட்டம்
ஒரு கட்சியினுடைய பைலா அதிகமா பேசப்பட்டிருக்கும் அப்படின்னா அது அதிமுக பைலா தான் அதிகமா பேசப்பட்டிருக்கு. என்னுடைய கேள்வின்றது இப்ப தேர்தல் ஆணையத்துக்கு போயிடுச்சு. ஒருவேளை உங்களுக்கு சாதகமாக அப்படி ஒரு முடிவுனா என்ன சொல்லுவாங்க? இப்ப தீர்மானம் எல்லாம் செல்லாது, நீங்க திரும்பவும் பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கணும், நீக்கினவங்க எல்லாம் அப்படி முடிவெடுக்க வாய்ப்பா? இல்ல நாங்க முடிவெடுக்கிற வரைக்கும் ரெட்டலை சின்னத்தை முடக்குறோம் அப்படின்னு சொல்ல என்ன நடக்கும்னு எதிர்பார்க்கறீங்க? இதுல மற்றவர்களுக்கு வேற மாதிரியான ஒரு கருத்துக்கள் இருக்கலாம். நான் ஆரம்ப காலத்திலிருந்து சொல்லுவது, என்னுடைய அல்லது நம்முடைய இந்த நடவடிக்கைகள் என்பது எந்த விதத்திலும் அதிமுக என்கிற கட்சியை பலகீனப்படுத்துவதாக அமையக்கூடாது. இரட்டலை சின்னத்துக்கு எந்த விதத்திலும் பாதகம் வரக்கூடாது. திமுக இதனால் பலனடையக்கூடாது. இதெல்லாம் உங்களுடைய அரசியல் இல்ல. தேர்தல் ஆணையத்துக்கிட்ட அதெல்லாம் ஆர்குமெண்ட் செல்லுமா? நிச்சயமாக இந்த வழக்கை நான் கொண்டு செல்லுகிற பாதையை நான் சொல்றேன். இது அரசியல் நான் சொல்றேன். இல்ல கேசிபி சார், இப்ப நீங்க கொண்டு போயிட்டீங்க, தேர்தல் ஆணையம் கையில எடுத்துட்டாங்க, உட்கட்சி விவகாரத்துல அவங்க நாங்க முடிவெடுப்போம்னு சொல்லி நீங்க போட்ட தீர்மானம் எல்லாம் செல்லாது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லாமே பேக் டு தி ஸ்கொயர் ஏதானே. அது நீங்க கண்டிஷன் அப்ளை எப்படி போட முடியும்? மறுபடியும் எது செல்லும்னு ஒரு முடிவு கொடுக்கணும் இல்ல? ஓகே, அப்ப எது செல்லும்னு ஒன்னு சொல்லணும் இல்ல? சரி, இது செல்லாதுன்னு சொன்னா அப்ப அந்த செல்லாதுங்கிறது என்ன காரணம்? புகழேந்தி அவர்களோட மனு இருக்குல்ல, அவர் சின்னத்தை முடக்கணும்னு கேக்குறார் பிரேயர்ல, அதுக்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்களா? இல்ல, அதாவது சின்னத்தை முடக்குவது என்பது நோக்கம் அல்ல. எடப்பாடி பழனிசாமி அது உங்களுக்கு இல்லைங்க, நான் அதான் சொல்ல வர்றேன். அவர் சிஸ்தானி அந்த தீர்ப்புல என்ன சொல்லி, நான் திரும்பவும் கேசிபி, நீங்கள் உங்களை மட்டும் வைத்து பேசுகிறீர்கள். நான் இன்றைக்கு நடந்த நிகழ்வும் தேர்தல் ஆணையத்தையும் வச்சு தேர்தல் ஆணையத்தை தான் நான் சொல்றேன். ஏன்னா ஜஸ்ட் இப்ப ஓபிஎஸ்க்கு இபிஎஸ்க்கும் கேஸ் நடந்தது, அதுல தேர்தல் ஆணையம் பார்ட்டியா? இல்ல. ஆனா நான் சொல்றேன், இந்த வழக்குல தேர்தல் ஆணையம் பார்ட்டி. நீங்க சிஸ்தானி ஜட்ஜ்மெண்ட் நான் அதை பார்த்துட்டேன். என்ன என் கேள்வின்றது, தேர்தல் ஆணையத்துக்கு இப்ப போச்சு சார், ஒருவேளை உட்கட்சி விவகாரங்களை நாங்க தலையிடுவோம் அப்படின்னு போனா நீங்க கேக்குறீங்க பிரேயர்ல இப்படி எல்லாம் இருக்கணும்னு, ஒருவேளை நாங்க இப்படி முடிவெடுப்போம்னு போக வாய்ப்பு இருக்கா? இல்ல, ரொம்ப சிம்பிள். சிஸ்தானி ஜட்ஜ்மெண்ட்ல, நீதியரசர் ஜட்ஜ்மெண்ட்ல தேர்தல் ஆணையம் பார்ட்டி. தொண்டர்களது உரிமைகள் எம்ஜிஆர் கொடுத்தது பறிக்கப்படக்கூடாதுன்னு சொல்றாங்க. சரி, ஒரு வாக்களிப்பதற்கு என்ன உரிமையோ போட்டியிடுபவர்களுக்கு அந்த உரிமை உண்டு. எடப்பாடி பழனிசாமி 10 பேர் முன்மொழியணும், 10 பேர் வழிமொழியணும்னு வைத்திருக்கிறார், அது செல்லாது. அப்ப அது செல்லாது என்று வருவது மட்டுமல்ல, இந்த நீக்கப்பட்டவர்கள் இணைக்கப்படணும், ஒன்றுபட்ட வலிமையான அதிமுக உருவாக்கப்படணும், அது தேர்தலில் வெல்லுகிற. இது உடனே இபிஎஸ் கட்சி விட்டு நீக்கிடலாம், அது இல்ல ஓபிஎஸ் கையில கட்சியை தூக்கி கொடுத்துடலாம், அது வேற. நீங்க தேர்தல் அந்த தவற செய்யாது. எல்லோரும் சந்தேகிக்கிற பாரதிய ஜனதா கட்சியும் அந்த தவற செய்யாது. இல்ல, இதெல்லாம் கேசிபி இப்ப நம்ம சட்ட பிரச்சனையே பேசுறோம், நீங்க அரசியல் பேசுறீங்க. பாஜக செய்யாதுன்றதுக்கு ஏதாவது உங்கள்ட்ட உத்தரவாதம் கொடுத்திருக்காங்களா? நிச்சயம். தேர்தல் ஆணையம் ஏதாவது உங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்திருக்காங்களா? ஒரு இது உங்கள் நம்பிக்கை, நம்பிக்கையோட இருங்க, நான் மறுக்கல. நான் சொல்றதுங்கிறது நீதிமன்ற தீர்ப்பு, உச்சநீதிமன்றத்தால் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு. அந்த தீர்ப்பு நிச்சயமாக நிறைவேற்றப்பட வேண்டும்.